புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. மீட்பரே நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரே நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இதை உணர்ந்திடவே, இறை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. இதை உணர்ந்திடவே, இறை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் இன்று இங்கு இணைந்து திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு இது. இந்த வருடம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லா உதவிகளுக்காகவும் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக நம்முடைய திருத்தலத்திலே பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் இறைவன் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். இன்று விழா கொண்டாடுகின்ற இயேசு, மரியா, யோசேப்பு என்கின்ற திருக்குடும்ப திருவிழாவிலே இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்க, நம் குடும்பங்களை அருளாலும் ஆசீராலும் நிரப்ப வேண்டிக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நமது பெற்றோர் இல்லாமல் நாம் இந்த உலகில் பிறக்கவில்லை. நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வளர்த்திராவிட்டால் இன்று இந்த நிலைக்கு நாம் உயர்ந்திருக்க மாட்டோம். நம்முடைய பெற்றோர்கள் இல்லாதிருந்தால் மகிழ்ச்சி, மனநிறைவு, குடும்பம், அதில் உள்ள அனைத்தையும் நாம் அறியாமலேயே போயிருப்போம். ஆகவே நன்றியோடு நம்முடைய பெற்றோரை, நம்முடைய குடும்பத்தை நினைத்து பார்க்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இயேசு, மரி, யோசேப்பு என்கின்ற இந்த திருக்குடும்பத்திற்கு முடிந்தவரை சிரமப்பட்டாவது நம் குடும்பங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நம் பெற்றோருக்கு நன்றி சொல்லி, இப்பொழுது பெற்றோராக இருக்கின்ற நாம் அந்த நிலையில் இருக்கிறோமா என்பதை நினைத்து தவறி இருந்தால் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். தொடர்ந்து திருக்குடும்பமாக வாழ அருள் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர் அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே,
மன்றாடுவோமாக. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தில் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற்று மகிழ்ந்து உள்ளத்திலும் இல்லத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 128. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீ நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணவியார் கனிதரும் திராட்சை கொடி போலிருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்ப. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீ எருசலேமின்
நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறை சாட்சியரின் விண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டுடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார்.
யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கின் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டுடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசலுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேப்பகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசிரத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஒரு அருமையான ஞாயிறுக்குள் நாம் வருகிறோம். அருமையான வாரத்திற்குள் நாம் செல்லுகிறோம், அடியெடுத்து வைக்கிறோம். இன்று தாய் திரு அவையோடு இணைந்து நாம் திருக்குடும்ப திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இதை 2 பெரும் பிரிவுகளாகவும் ஒரு சில உட்பிரிவுகளோடும் 3 வாக்கியங்களையும் 3 வாசகங்களையும் உள்ளடக்கி உங்களோடு ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 பெரும் பிரிவுகள். ஒன்று, ஏன் இதை நாம் திருக்குடும்பம் என்று சொல்லுகிறோம். இரண்டாவது, இந்த திருக்குடும்பம் நமக்கு கூறும் பாடம் என்ன. ஒன்று, ஏன் இதை நாம் திருக்குடும்பம் என்று சொல்லுகிறோம். 2 காரணங்களுக்காக நாம் இந்த இயேசு யோசேப்பு மரியாவை திருக்குடும்பம் என்று சொல்லுகிறோம். ஒன்று, இறைவனுடைய குரலை கேட்டு அவருடைய திருவுளத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு வாழுதல். இரண்டாவது, எல்லா சூழல்களிலும் ஒருவர் மற்றவருக்கு உறுதுணையாக இறுதி வரை இருப்பது. ஆகவே இந்த 2 காரணங்களுக்காகத்தான் நாம் இந்த குடும்பத்தை திருக்குடும்பம் என்று சொல்லுகிறோம். சற்று விரிவாக பார்ப்போம். யோசேப்பு மரியா இருவருக்கும் ஆண்டவர் பேசுகிறார். ஒருவருக்கு வானதூதர் வழியாகவும் மற்றவருக்கு கனவிலும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இறைத்திட்டத்தை சொல்லுகிறார். இறைத்திட்டத்தை ஏற்ற அவர்கள் மனம் ஏற்கனவே ஒருவருக்கு ஒருவர் என்று நிச்சயம் செய்யப்பட்டிருந்த பொழுது இறைத்திட்டம் அவர்களுக்கு தனித்தனியாக சொல்லப்படுகிறது. அந்த இறைத்திட்டத்தை அவர்கள் கேட்டு அறிந்து தெளிந்து அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாழ்ந்தவர்கள். அவர்களால் நெகட்டிவாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்க முடியும். ஐயோ, இதெல்லாம் சரி வராது, இது எப்படின்னே தெரியாது, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன பேசும், இதெல்லாம் சரியாக இருக்குமா, இப்படி என்றெல்லாம் கணக்கு பார்க்கவோ சாக்கு போக்கு சொல்லவோ அவர்கள் தயாராக இல்லை. ஆண்டவர் பேசினார் வானதூதர் வழியாக, ஆண்டவர் பேசினார் கனவு வழியாக, அறிந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களே முடிவு செய்தார்கள்.
இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தார்கள். கடவுளின் திருவுளம் என்றால் என்ன? அதுதான், இதை நாம் அறிந்தால் நம்முடைய வாழ்வும் திருக்குடும்பம் போல இருக்கும். ஏன் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதில்தான் அவர்களுடைய சிறப்பு இருக்கிறது. கடவுளின் திருவுளம் என்பது என்ன? சமுதாயத்திற்கு தன்னால் நன்மை பயக்கக்கூடிய வாழ்வு அல்லது செயல் எதுவாக இருந்தாலும் அதை கடவுளின் துணையோடு செய்வதாகும். மீண்டும் சொல்லுகிறேன், சமுதாயத்திற்கு தன்னால் நன்மை பயக்கக்கூடிய வாழ்வு அல்லது நல்ல செயல் எதுவாக இருந்தாலும் அதை கடவுளின் துணையோடு செய்வேன் என்று சொல்வதுதான் இறைவனது திருவுளம். இதற்காக எதையெல்லாம் இழக்க வேண்டும், எதையெல்லாம் விட வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே தெரிந்துதான் இதை செய்தார்கள். இதைத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இறை திட்டத்தை கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோரும் எப்படி கடவுளின் உறுப்புகளாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இரண்டாவது காரணத்தை பார்ப்போம். இருவரும் இறை திட்டத்தை அறிந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அதை வாழ முடிவெடுத்தார்கள். இறுதி வரை நாங்கள் ஒன்றாக இருப்போம், உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதைத்தான் ஒருவேளை நம்முடைய கிறிஸ்துவ திருமண வார்த்தை பாட்டிலே அதை உள்ளடக்கித்தான் நாம் இப்படி சொல்லுகிறோம் என்று நினைக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு கணவன், நீ எனக்கு மனைவி. ஆக இது இறுதி வரை செல்லுகின்ற ஒரு நிகழ்வு. ஆகவே இவர்களின் இந்த ஒன்றிப்பை மையப்படுத்தித்தான் நாம் திருமண வார்த்தை பாட்டில் இதை சொல்லுகிறோம் என்று நம்புகிறேன். இங்கு பிரிவு என்பதோ, வெறுப்பு என்பதோ, வேண்டாம் என்பதோ, அல்லது கோபித்து கொண்டு செல்வதோ எதுவும் இல்லை. உனக்கு நான், எனக்கு நீ என்று வாழ்கின்ற ஒரு அருமையான வாழ்வு. இதை எப்படி அவர்கள் செய்தார்கள்? இது அவர்களுக்கு தெரியுமா? அவர்கள் இருவருமே யூதர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், இளம் வயதினர். ஆகவே அவர்களுக்கு இது நன்கு தெரியும். அவர்கள் படித்திருப்பார்கள். அவர்களுக்கு வாழையடி வாழையாக சொல்லப்பட்டிருக்கும். தோபித் புத்தகத்திலே 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஒரு அருமையான வாக்கியம் இருக்கிறது. இப்பொழுது என் உறவினள் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடு தான் என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். அருமையான வார்த்தைகள், இறைவனிடம் செய்த ஒரு அருமையான ஜெபம். இறுதியில் என்ன சொல்லுகிறார்கள்? இருவரும் ஆமென் ஆமென் என்று கூறி அன்று இரவு உறங்கினர். அவர்களுக்கு தெரியும், இது இச்சையினால் வந்ததல்ல, இறை திட்டத்தால் வந்த ஒரு குடும்பம். ஆகவே அருமையான இந்த வாக்கியங்கள் அவர்களுக்கு உற்சாகம் தந்திருக்க வேண்டும், ஊக்கம் தந்திருக்க வேண்டும். ஆகவே தான் அவர்கள் தொடர்ந்து பயணித்தார்கள். என்னென்ன துன்பங்கள் பட்டார்கள் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டது. அதைத்தான் அவர்கள் வாழ்வாக மாற்றி காட்டினார்கள். சமுதாயத்திற்காக தன்னால் எதையெல்லாம் இழக்க முடியுமோ, எதெல்லாம் செய்தால் இந்த சமுதாயம் சரியாக இருக்குமோ அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற அந்த வாழ்வு. ஆகவே இந்த பற்றுறுதி கொண்ட உறவில்தான் இந்த திருக்குடும்பம் சுழன்றது. இந்த பற்றுறுதி கொண்ட உறவில்தான் இந்த திருக்குடும்பம் சுழன்றது. நம் குடும்பங்கள் எல்லாம் இப்படி இல்லாததால் தான், நான் குறையாக சொல்லவில்லை, உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறேன். நம்மிடம் ஈகோ என்பது தலையெடுத்து விரித்து ஆடுவதால் தான் நம் குடும்பங்கள் எல்லாம் 10 மாதம் 5 மாதம் 8 மாதம் நம்ம குழந்தைகள்லாம் போகிற வேகத்திலே திரும்பி வந்துடுறாங்க. அந்த பந்து அடிக்கிற மாதிரி அடித்த உடனே செவிரிலிருந்து திரும்பி வேகமாக வருகின்ற பந்தை போன்று நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஆசையாக செல்லுகிறார்கள். அதே வெறுப்போடு திருப்பி வந்து விடுகிறார்கள். ஏன்? இதுதான் இந்த பற்றுறுதி இல்லாத ஒரு காரணத்திற்காக. அவர்களை பிரிக்கக்கூடிய சக்திகள் ஏராளமாக இருப்பதால் தான் நம் குடும்பங்கள் எல்லாம் தடுமாறி போகின்றன. இந்த திருக்குடும்பத்தை போல நம்மால் வாழ முடியுமா? முடியும், வாழ வேண்டும் என்பதைத்தான் ஒரு உண்மை நிகழ்ச்சியையும்
2 வாசகங்களையும் படித்து முடிக்கிறேன் வழக்கம் போல. அவர்கள் எனக்கு மிகவும் அறிமுகமானவர்கள், நன்கு தெரிந்தவர்கள். கணவன் மனைவி இப்பொழுது மிகுந்த வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். குழந்தைகள் 2 பேர். ஒருவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார், மற்றொருவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். தேவையான பணம் காசு எல்லாம் அவர்களுக்கு வருகிறது. அந்த 2 பிள்ளைகள் மட்டும் அவர்களை வந்து பார்ப்பதில்லை. பார்க்கக்கூடாது என்பதல்ல அவருடைய எண்ணம், அவருடைய இருக்கின்ற வேலை அப்படி என்று சொல்லுகிறார்கள். இவர்களிடம் சந்தித்து ஒரு முறை பேசினேன். இவ்வளோ நாள் ஆச்சு, உங்கள் குழந்தைகளெல்லாம் பார்க்கலையான்னு. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை ஃபாதர், நாங்கள் குழந்தைகளை பார்த்து வளர்த்து ஆளாக்கி விடுகின்ற வரை இறைவன் எங்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த பொறுப்பை இந்த திருக்குடும்பம் போல நாங்கள் செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது அவர்கள் காலிலேயே நின்று அவர்களுடைய குடும்பத்தை அவர்கள் பெரிதாக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தை அவர்கள் வளர்க்க வேண்டும். எங்களுடைய பொறுப்பு முடிந்து விட்டது. சந்தோஷமாக இருக்கிறோம், அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். எப்படி இதை இவர்களால் சொல்ல முடிந்தது? இப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எஸ்ஐயா புத்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, விவிலியம் சொல்லுகிறது. என் வார்த்தைகளை நம்பாதீர்கள், வேதத்திலிருந்து தான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அருமையான வாக்கியம். இவ்வளவு வயது முதிர்ந்த 75-80 வயதில் அவர்கள் வாடுகிறார்கள் என்றால் அதற்கு அச்சாரமாக வாழ வைக்கின்ற இந்த வாக்கியத்தை உங்களுக்கு படிக்கிறேன். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். அதற்கு முந்தைய வசனத்தில் சொல்லுகிறார், உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள்? யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள்? யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள்? அருமையான தெய்வம். உதரத்திலிருந்து உயிர் போகின்ற வரை, உறவு முடிகின்ற வரை அழுத்தம் திருத்தமாக நம்மை பாதுகாப்பதாக சொன்ன இறைவன். இதை நம்பித்தான் நம்முடைய திருக்குடும்பமும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் சொன்ன அந்த உண்மை நிகழ்வில் அவர்கள் இன்றும் வாழுகிறார்கள். ஒரு நாள் மகன் வருவான், வரவில்லை, அதை பற்றி கவலையே இல்லை. எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நாங்கள் சரியாக செய்துவிட்டோம். அதற்கு மேல் அவர்கள் குடும்பம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள், எங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ஒவ்வொரு குடும்பமும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகிறார். உங்களை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புகிறேன். உன் வழியாக ஒரு குடும்பம் உருவாக வேண்டும், உன் வழியாக இந்த சமுதாயம் பெருக வேண்டும், உன் வழியாக இந்த ஆற்றல்கள் அனைத்தும் பெருக வேண்டும் என்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்னும் சிறப்பாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், எதிர்காலத்தில் திருமணத்தில் இணையப் போகின்ற அனைவரையும் நம்புகிறார். உங்களை நம்பித்தான் இந்த உலகம் இருக்கிறது. பிறந்த பின் துறவிகள் இருந்து உங்களை வழிநடத்துவதற்கு இருப்பார்கள், ஆனால் குழந்தைகளை பெற்றெடுத்து வாழ வைப்பது நீங்கள். இதைத்தான் ஆண்டவர் அருமையாக உங்களை கடைசி வரை நான் காப்பேன் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக நாம் பார்க்கிறோம், மலாக்கி எழுதிய இறைவாக்கியன் எழுதிய புத்தகத்திலிருந்து படித்து முடிக்கிறேன். மலாக்கி 2வது அதிகாரம் 14-16. நம் குடும்பங்கள் எப்படி வீணாகி போகிறத, நரைமுடி வரை தாங்குகின்ற கடவுள் நம்மோடு இருந்தாலும் கூட எப்படி நாம் வீழ்ந்து போகிறோம் என்பதை இவர் சொல்வதை படித்து முடிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரது பலிப்பீடத்தை அழுகையாலும் பெருமூச்சாலும் நிரப்புகிறீர்கள். ஒரு ஏமாற்றம். அதுக்கு கேட்கிறார், காரணம் யாது? ஏன் ஆண்டவரிடம் வந்து அழுது புலம்புகிறீர்கள்? அதற்கு சொல்லுகின்ற பதிலைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த சிந்தனையோடு இந்த ஆண்டை கடந்து புதிய ஆண்டுக்கு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாஞ்சையோடு மிகவும் அருமையான ஒரு எண்ணத்தை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். காரணம் இதுவே, உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்தை ஆண்டவர் சாட்சியாயிருந்தார். அப்படி இருக்க உன் துணைவியையும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே. நான் சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தைகளைத்தான் படிக்கிறேன். யோசித்து பாருங்கள்.
உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவதும் தம் மக்களாக வாழும் குழந்தைகள் அன்றோ. நாம் எல்லோரும் அவருடைய குழந்தைகளாக வாழ வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுகிறார். 16வது வசனம், ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர். மனமுறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். வேதம் பேசுகிறது, நான் பேசவில்லை. என் வார்த்தைகள் அல்ல, இது பயமுறுத்துகின்ற வார்த்தைகள் அல்ல. நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னிடம் கொடுத்த அந்த பொறுப்பை நான் என்னுடைய குடும்பத்தில் என்ன துன்பம் வந்தாலும் ஏற்று வாழ வைக்கக்கூடிய அந்த வாழ்வை நான் செய்ய வேண்டும் என்று அறைகூவல் விடுகின்ற வார்த்தை. இதைத்தான் ஆண்டவர் கூட இறுதியாக அந்த வார்த்தையும் படித்து முடிக்கிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி 4:34 இவ்வாறு சொல்லுகிறார். இதே தான் இயேசுவும் சொல்லுகிறார். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனது உணவு. தட்ஸ் மை லைஃப், தட்ஸ் மை ஃபுட். அருமையான வாழ்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக நாம் மாற்றுவோம். கருவறை டு கல்லறை, ஓம் டு டும், ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு இந்த ஆண்டு எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்லை. பிறக்கப் போகின்ற புத்தாண்டு ஒரு அருமையான ஆண்டாக என் மனைவியை, என் குழந்தைகளை அன்பு செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். வாழ்ந்த அன்னையிடமும் யோசேப்பிடமும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமோம். நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமோம். இன்னும் தடுமாறுகின்ற நேரங்களிலே ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அனைவருக்கும் அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக, மகிழ்வும் மனநிறைவும் கரை புரண்டு ஓடுகின்ற வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். திருக்குடும்பம் போல் நம் குடும்பமும் வாழ வேண்டும், இந்த உலகமும் ஒரே குடும்பத்திற்குள் இருக்க வேண்டும் என்று தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உம் திருமகனின் நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடர்ந்து ஆற்ற உம்மால் அழைக்கப்பட்டுள்ள எம் திரு அவை தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் புனிதத்தில் வாழ்ந்து இறை மக்களையும் புனித பாதையில் வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை உம்பதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் மக்களுக்கு ஏற்ற ஆட்சி புரிந்து மக்களின் வளமான வாழ்வுக்கு உழைத்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் நிறைவே எம் இறைவா, திருக்குடும்ப பெருவிழாவினை கொண்டாடும் இந்நாளில் உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் நிறைவான அமைதி ஒற்றுமை நிலவிடவும், ஒருவரை ஒருவர் மன்னித்து மதித்து விட்டு கொடுத்து இறை அன்பில் குடும்பத்தை கட்டியெழுப்ப உம் அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய நாளிலே உம் அன்னையின் திருத்தலத்தில் கூடி இத்தெய்வீக திருப்பலியில் பங்கேற்கும் உம் பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக ஜெபித்து கொண்டிருப்போரின் தேவைகளையும் நிறைவேற்றி அவர்களின் குடும்பங்களில் நிறை அமைதியும் சமாதானமும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த உதவிகளுக்கு அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போம். தொடர்ந்து பிறக்க இருக்கின்ற புத்தாண்டிலே இறைவன் எல்லா அருள் வளங்களையும் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த நல்ல நாளிலே மன ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து நம் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்த வாழ்வை பலியாய் பாதம் தருகின்றோம். வாழ்வின் பாதை உனது பாதை, அதிலே வாழ்ந்திட விளைகின்றோம். பலியாக ஏற்றிடுவார், உனதாக மாற்றிடுவார். பலியாக ஏற்றிடுவார், உனதாக மாற்றிடுவார். அன்பு பூக்கள் மலரும் வாழ்வார், எம் வாழ்வு மலர்ந்துவிடும், உன்னன்பில் மகிழ்ந்துவிடும். வாழ்வின் இறைவா, நீ தந்த வாழ்வை பலியாய் பாதம் தருகின்றோம். வாழ்வின் பாதை உனது பாதை, அதிலே வாழ்ந்திட விளைகின்றோம். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், மகிழ்வின் பழிப்பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் உறுதிப்படுத்த திருவுளம் கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள்
தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று வருடத்தின் கடைசி ஞாயிறாகிய இன்று அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நீர் செய்த அனைத்திற்கும் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிப்பது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்றி பெற்றதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவின் ஒன்றிப்பால் இந்த அருமையான நாளிலே திருக்குடும்பத்தை நினைத்து நிலைவாழ்வில் பங்கு கொள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் புகழ்ந்து சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளிநூல் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, எங்கள் பாதுகாவலி என ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்த இந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதுவரை நம் குடும்பங்களை ஆசீர்வதித்த இறைவன் தொடர்ந்து நம் குடும்பங்களை பிறக்க இருக்கின்ற புத்தாண்டிலே அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் எங்கள் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மறையே
நீரே என்று உள்ளம் பாடுதே, குந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மலையில் என்னை ஆளவா, கலையாத கனவாக என்னில் உறையவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. கனிவுமிக்க எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் குடும்பங்களின் மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.